ஐயோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கையலோட பர்த்டே ட்ரிப் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூன் 22 கையலோட பர்த்டே. அதுக்காக நாங்க ப்ரீ பிளான் பண்ணி போன ஊர் தான் புதுச்சேரி, தட் இஸ் பாண்டிச்சேரி. ஸோ நம்ம சேலம்ல இருந்து லஞ்ச் முடிச்சுட்டு 3 o'clock போல கிளம்பியாச்சு. கார்ல எவ்வளோ தான் இடம் இருந்தாலும் கையில் எங்கள் 2 பேருக்கு நடுவில் தான் கண்டிப்பாக உட்காருவா. தலைவாசல் தாண்டி டீக்கு பிரேக் எடுத்துட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் 3 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ட்ரிப் இது. ஸோ நாங்கள் ரொம்பவே ஹாப்பி. வழக்கம் போல் கையல் வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் எங்களுக்கான டைம். நான் ஆல்ரெடி நிறைய தடவை பாண்டிச்சேரி போயிருக்கேன், நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ணியாச்சு. ஆனால் திரும்பி ஏன் போகிறேன்னா, கையல் வாஸ் கிரேசி அபவுட் தி பீச்சஸ். ஸோ அவங்க பர்த்டேக்கு அவங்களோட ஃபேவரட் பிளேஸ்க்கு போகலாம்னா இந்த ட்ரிப். அதுக்காக நம்ம போன ரெசார்ட் கிளப் மஹிந்திரா புதுச்சேரி. பாண்டிச்சேரியோட எண்ணில் இருக்குது இந்த ரெசார்ட். ஸோ சிட்டியோட பொல்யூஷனோ டிராஃபிக்கோ எந்த ஒரு சவுண்டோ எதுவுமே இல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு நம்ம ரீச் ஆக. நம்ம வந்துட்டு கிளப் மஹிந்திராவோட மெம்பர். ஸோ அங்கே போன உடனே ஹார்த்தி எல்லாம் எடுத்தாங்க. கிளப் மஹிந்திரா புதுச்சேரி வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு தான் சொல்லணும். You can see their elite ambience. வெல்கம் ட்ரிங்க் எடுத்துட்டு ரூம்க்கு செக் இன் பண்ண கிளம்பியாச்சு. நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா டியூலெக்ஸ் ரூம். இந்த ரூமோட ஃபுல் வியூ நல்ல ஒரு லக்ஸூரியான ரூம். பெட்ஸ் ஆர் ஸ்பேஷியஸ், நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. வித் ஆல் எசென்ஷியல்ஸ் ஆஸ் யூஷுவல். அந்த சர்வீஸ் பற்றி சொல்லியே ஆகணும். ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எஃபெக்டிவாக இருந்தாங்க. அண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குவிக்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலை. தண்ணிக்கு கூட ஃப்ளாஸ்க் தான் வச்சுருந்தாங்க அங்கே. ரூம் போன உடனே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்த கையில் என்ன பண்ணாங்க, செம்ம ஜம்ப் அடித்தாங்க பெட் மேலே. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு. அண்ட் நம்ம இருந்த ரெசார்ட்டில் ஒரு ப்ரைவேட் பீச் இருந்துச்சு. வர்க்கலா மாதிரி கிடையாது. இங்கே உண்மையாலுமே வாக் பண்ணி போனால் எண்டில் வந்துட்டு பீச் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஒரு வாக் கிளம்பிட்டோம் நைட் பீச்சுக்கு. நைட்டில் பீச், அதுவும் மூன் லைட்டில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கையல் மட்டும்தான் கொஞ்சம் பயந்தாங்க நைட்னால. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்கு கிளம்பிட்டோம். வெளியே போய் கூட சாப்பிட்ருக்கலாம், ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இங்கேவே நாங்கள் வந்துட்டு புஃபே ஆஃப் பண்ணி நாங்கள் வந்துட்டு டின்னருக்கு போயிட்டோம். இந்த டின்னர் பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு 30+ டிஷ்ஷஸ் இருந்துச்சு. அண்ட் லைவ் கவுண்டரில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். டெசர்ட் வரைக்கும் ஃபுல் கட்டிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட் வேறு எங்கேயும் போகலை.
நெக்ஸ்ட் டே ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி ரெசார்ட்டில் இருக்க பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ரெசார்ட் ஒரு லார்ஜ் ஏரியாவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே கிட்ஸ்க்கு நிறையவே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த செஸ் கோட்டை பாருங்களேன், கையெல்லாம் செம்ம ஹாப்பி. ஒரு செஸ் காயின்ஸாக எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே என்கேஜாக வச்சுக்க முடிஞ்சு. நான் கூட தனியாக போகிறோமே, இவளை எப்படி நம்ம என்கேஜ் பண்ண போகிறோன்னு யோசித்தேன். ஆனால் உண்மையாலுமே இது எனக்கு வந்துட்டு ட்ரிப் மாதிரி இல்லை, ஸ்டேகேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில் சுற்றவே இல்லை, ரெசார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாவே டைம் கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து பீச்சுக்கு நாங்கள் போயிட்டோம். நைட் தானே போனோம். ஸோ அந்த ப்ரைவேட் பீச் வந்துட்டு டே டைமில் பார்க்கலான்னு அப்படியே லானில் நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பீகாக்ஸ் அண்ட் பீஹென்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அழகாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அமைதியாக இருந்ததுனால ஒரு வாக் போயிட்டு பீச்சுக்கு போயிட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ ரெசார்ட்டில் செஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு பீச்சில். நாங்கள் அதை பார்த்துட்டு பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேவ்ஸை பார்த்தாலே டைம் போகிறதே தெரியல ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியிலலாம் விளையாண்டுட்டு சாண்ட் கேசல்லாம் ப்ளே பண்ணோம், விளையாண்டுட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா நம்ம பெட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ரெசார்ட் ஒரு ஃபாரஸ்ட் சீனரியில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையவே எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த பீகாக்லாம் கிட்ட பார்த்தோம் பாருங்களேன், எவ்வளோ ஒரு க்யூட்டாகவும் ஒரு மிஸ்மரைசிங்காகவும் ஒரு பார்க்கும்போதே ஒரு நல்லா இருக்குல்ல. அதுவும் அவர்கிட்டேருந்து எப்படி கரெக்டாக எடுத்து சாப்பிடுது பாருங்களேன். அதுவும் மேலேருந்து கீழே பறக்கும் போதெல்லாம் எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி ரொம்ப இதாக ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாத்தையும் நாங்கள் ஸ்பாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மெமரிஸை கேப்சர் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். கையாளுக்கு தான் ஸ்விம்மிங் பூல் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு அவங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கும் போது பார்த்தா இந்த பாண்டாலாம் பின்னாடி வந்து கையில் எக்ஸைட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டும் கையால் ரொம்பவே ஹாப்பின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இந்த கிளப் மஹிந்திரா புதுச்சேரி பற்றி அப்படின்னா, இவங்க கிட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்ஸையும் என்கேஜ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு கிரேட் இனிஷியேட்டிவ்னு தான் சொல்லணும். ஸோ எங்களோட ஸ்டெகேஷன் ரொம்பவே சூப்பராக போச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கையல் பர்த்டேக்கு எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்கிறேன். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.